வெங்காய இலை சட்னி, கேரட் சட்னி, கீரை சட்னி இந்த மூணையும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணும்பொழுது அந்த 3 சட்னியும் அப்படியே அப்ளை பண்ணி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சட்னி எப்பொழுதுமே வாரத்தில் ஒரு முறை எல்லா சட்னியும் பண்ணி வச்சுருவேன் நான். ரொம்ப ஈஸி. அந்த கேரட் சட்னி பண்ணும்பொழுது அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் லெமன் ஜூஸும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காய இலையோடது, அதோட இலையோட சட்னி பச்சை பஸ்க இருக்குது. அப்புறம் கீரையோட சட்னி, இந்த 3மே சேர்த்து இது பண்ணும்போது குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்குக்கு கொடுக்க முடியும். ஸ்கூலுக்கு நம்மளே கூட காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சட்னி மட்டும் நம்ம வீட்டில் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு தோசையோ ஒரு உப்புமாவோ சாண்ட்விச்சோ சப்பாத்தியோ எதுக்குமே நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லதும் உடம்புக்கு. கட்டாயம் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி ஃபுட்.